எல்லா கேண்டிலுக்கு பின்னாடியும் ஒரு அழகான ஸ்டோரி இருக்கும். அதே மாதிரி இந்த கேண்டில் ஆர்டர் பண்ண பொண்ணுக்கு பின்னாடியும் அப்படிதான். அவங்க என்கிட்ட சொன்னது, அக்கா நான் ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட் டைப் அண்ட் என்னுடைய ஃப்ரெண்டு வந்து இன்ட்ரோவர்ட். அவளுக்கு ஒரே ஒரு ஃப்ரெண்டு நான் மட்டும்தான். எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, பட் அவள் ஒருத்தி மட்டும்தான் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் ஒன். அவள் கூட ஃப்ரெண்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் எல்லாமே அவதான் அப்படிங்கிற மாதிரி ஆகிடுச்சு. எனக்கு ஒரு ஹியூமன் டைரி மாதிரி. இப்போ நான் படிக்கிற காலேஜ்லேருந்து டிஸ்கண்டினியூ ஆகி நான் வேறு காலேஜ் ஜாயின் பண்ண போகிறேன். ஸோ நாங்கள் 2 பேருமே வேறு வேறு பாத்தில் ட்ராவல் பண்ண வேண்டியதாக இருக்குது. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பிகாஸ் எனக்கு ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஷிப்பில் நம்பிக்கையே கிடையாது. பட் இவ எனக்கு ஃப்ரெண்டாக வந்ததுக்கப்புறம் ஷி மேட் மீ சம்திங் ஸ்பெஷல். ஸோ நான் அவளுடைய எமோஷன்ஸை வேல்யூ பண்ணாமல் நான் என்னுடைய கரியரை பார்த்துட்டு போகிறேன் அப்படின்னு அவள் என்னை தப்பாக எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னாங்க. ஸோ அவங்க ஃப்ரெண்டுக்காக ஸ்பெஷலாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேண்டில் ஆர்டர் பண்ணாங்க. அவள் அந்த கேண்டில் லைட் பண்ணும்போதெல்லாம் ஷி ஷுட் ரிமைண்ட் மீ அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த கேண்டிலை நம்ம மேக் பண்ணியிருக்கோம். அண்ட் அவங்க சொன்ன இன்னொரு விஷயம், அவங்க ஃப்ரெண்டோட நேம் ஆஸ்லின். ஸோ அவங்க எப்போதுமே ஆஸ்லினே அப்படின்னு தான் கூப்பிடுவாங்களாம். பிகாஸ் இந்த அதே டோன்லேயே அவங்களுக்கு சீக்ரெட் மெசேஜும் செட் பண்ணி இந்த கேண்டிலை மேக் பண்ணியிருக்கோம்.